வணக்கம். இது லேர்ன் தமிழ் சேனல். இன்றைக்கு இந்த காணொளியில் 10ஆம் வகுப்பு மொழி 1 இதில் கவிதை பேழையில் அன்னை மொழியே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய பாடல் இடம்பெற்றிருக்கு. அந்த பாடலை நம்ம பாடி பார்க்குறதுக்கு முன்னாடி நுழையும் முன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாடலை பாடி பார்க்கலாம். நுழையும் முன் சின்ன குழந்தையின் சிரிப்புமானவள், பழுத்த நரையின் பட்டறிவுமானவள், வானத்திற்கும் மையத்திற்கும் இடைப்பட்ட பலவற்றையும் கவிதையாக கொண்டவள், உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவள், அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள், செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது சின்ன குழந்தையின் சிரிப்புமானவள், அதாவது தமிழ் அந்த சின்ன குழந்தையோட சிரிப்புக்கு இணையானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சின்ன குழந்தைன்னா எப்படி கள்ளங்கபடம் இல்லாமல் சிரிக்கும். அப்போ அதுக்கு இணையாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது பழுத்த நரையின் பட்டறிவுமானவள், அதாவது வயது முதிர்ந்துச்சுன்னா ஏன்னா அவங்களுக்கு நிறைய அனுபவம் கிடச்சிருக்கும். அப்போ அந்த மாதிரி அனுபவப்பட்டவள் தமிழ் அந்த மாதிரியான மொழி தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. வானத்திற்கும் மையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள் தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவள் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சு கொண்டு நம்ம தமிழை கற்றுக்கிட்டோன்னா நம்ம அந்த கல் போன்ற மனசையும் அது என்ன பண்ணிடுமா, கற்கண்டு ஆக்கிடுமா. அடுத்து அறிவை பெருக்குமா, அன்பை வயப்படுத்துபவளாம். அடுத்தது செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம், சொல்லுதற்குரிய தமிழோட பெருமையை நம்ம போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நுழையும் முன் அதில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததை நம்ம பாடலை பாடி பார்க்கலாம். அழகார்ந்த செந்தமிழே அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே கன்னிகுமரி, கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. திரும்ப அதே லைன்ஸை திரும்ப பாடி பார்க்கலாம். அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே கன்னிகுமரி, கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. தென்னன் மகளே, திருக்குறளின் மான் புகழே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவோமே. திரும்ப அதே லைன்ஸை பாடி பார்க்கலாம். தென்னன் மகளே, திருக்குறளின் மான் புகழே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே. அடுத்ததாக இந்த பாடலோட பொருளை பார்க்கலாமா? அன்னை மொழியே, அழகு நிறைந்த செழுந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, அதாவது அன்னை மொழியேனா தாய்மொழி, அழகு நிறைந்த செந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய மொழி தான் நீனு. அதாவது நம்ம உலகில் பேசப்பட்ட முதல் மொழியே நம்ம தமிழ்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி பழமையான மொழி நீ. கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்த அரசாண்ட மண்ணுலக பேரரசே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாண்டிய மன்னனின் மகளே, அதாவது தென்னன் மகளேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ பாண்டிய நாடுனா மதுரை. அப்போ பாண்டிய மன்னனின் மகளே அப்படின்னு சொல்லிட்டு தமிழை சொல்கிறாங்க. அடுத்து திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே, 10 பாட்டே 8 தொகையே, 11 கீழ்கணக்கே, நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகான மணிமேகலையே, பொங்கி எழும் நினைவுகளால் தலைபணிந்து வாழ்த்துகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலோட பொருளை அழகாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள். சாகும் பொழுதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என்றன் சாம்பலும் தமிழ் மனத்து வேக வேண்டும் அப்படின்னு தமிழ் மேலே பற்று வச்சு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா சச்சிதானந்தன் அவர் தான்
இந்த வரிகளை வந்து சொல்லியவர். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என்றன் சாம்பலும் தமிழ் மனத்து வேக வேண்டும் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காரு. எவ்வளோ தமிழ் மேலே ஒரு பற்று இருந்தால் இந்த வரிகளை சொல்லியிருப்பார். அடுத்ததான் நூல்வெளி பார்க்கலாமா? நூல்வெளியில் யாரை பற்றி எதை பற்றி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அந்த பாடலுக்குரிய ஆசிரியரை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ அன்னை மொழியை பாடலை எழுதியவர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இப்போ அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ்தாய் வாழ்த்து, முந்துற்றோம் யாண்டோம் எடுத்தாளப்பட்டுள்ளன. அதாவது கனிச்சாறு என்னும் நூலை எழுதியவர் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அதில் தொகுதி 1ல் எழுதின பாடல் தான் இதில் 2 தலைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த 2 தலைப்பு என்னென்னா தமிழ்தாய் வாழ்த்து, முந்துற்றோம் யாண்டோம் அப்படிங்கிற தலைப்பில் எடுத்தாளப்பட்டிருக்கு. தென்மொழி தமிழ் சிற்றிதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர். அதாவது இவர் எழுதிய இதழ்கள் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய இதழ்கள் அப்படின்னா தென்மொழி தமிழ்ச்சிட்டு. இந்த இதழ்கள் மூலம் வந்து தமிழுணர்வை வந்து உலகெங்கும் பரப்பியவர். துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார். அதாவது பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் அப்படின்னா துரைமாணிக்கம். அடுத்தது இவர் உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. அதாவது இவர் எழுதிய நூல்கள் பாருங்கள்: உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள். இந்த நூல்கள்லாம் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வந்து எழுதியிருக்காரு. இவரோட திருக்குறள் மெய்ப்பொருளுரை இது வந்து தமிழுக்கு கருவூலமாய் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய நூல்கள்லாம் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காணொளி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.